வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம ஒரு பயங்கரமான சைக்கோ த்ரில்லர் படத்தை பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். படத்தை பார்த்து முடிச்சதுமே இந்த மாதிரி உண்மையிலே ஒருத்தன் நம்மள சுத்தி இருந்தா எப்படி இருக்கும்னு நமக்கு ஒரு பயம் வரும். இந்த படத்தை பார்த்து நைட்டு கொஞ்ச நேரம் தூக்கமே வரலன்னா பாத்துக்கோங்க. ஸ்லீப் டைட்டுங்கிற ஒரு ஸ்பானிஷ் படத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். மிஸ் பண்ணாம படத்தை ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. இது என்ன மாதிரியான கதைன்னு சொன்னா படத்தோட சுவாரஸ்யம் குறைஞ்சிரும். அதனால வாங்க படத்தை நேரா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காம ஹெட்செட் போட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு முழு படம் பார்த்த அளவுக்கு ஃபீல் கிடைக்கும். வெல்கம் டு எல்லோ பேக் தமிழ் எக்ஸ்பிளனேஷன். இன்னைக்கு மண்டே காலையில 5 மணிக்கு அலாரம் அடிக்குது. சீசர் பெட்ல தூங்கி எந்திக்கிறான். பக்கத்துல கிளாரா தூங்கிட்டு இருக்கா. அவளை தொந்தரவு பண்ணாம மெதுவா எழுந்து வரான். பேக்கை எடுத்துக்கிட்டு வீட்டுல இருந்து கிளம்புறான். லிப்ட்ல நேரா கீழே இறங்கி வரான். கீழே இருக்கிற அவனுடைய ரூமுக்கு போறான். காலையில ரேடியோ கேட்டுக்கிட்டு குளிச்சு ஆபீஸ்க்கு கிளம்புறான். யூனிஃபார்ம மாட்டிக்கிட்டு அந்த அபார்ட்மெண்டோட வாசல்ல உட்கார்றான். காலையில 7:45 ஆகுது. கிளாராவும் முழிக்கிறா. நேரம் ஆகிடுச்சுன்னு வேக வேகமா ஆபீஸ்க்கு கிளம்புறா. அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் காலையில வேகமா கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்கூலுக்கு போற ஒரு குட்டி பொண்ணு அப்பாவுக்கு தெரியாம சீசர் கிட்ட மெதுவா வரா. நான் கேட்டதை கொண்டு வந்தியான்னு கேக்குறா. உடனே சீசர் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் பணம் தரான். அப்பாக்கு தெரியாம பணத்தை வாங்கிட்டு அந்த பொண்ணு போறா. கிளாரா ஆபீஸ்க்கு கிளம்பி வேகமா கீழே இறங்கி வரா. அப்ப சீசர் கிளாராவை பார்த்து குட் மார்னிங், எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்கிறான். கிளாராவும் சிரிச்சுக்கிட்டு குட் மார்னிங் சீசர்னு சொல்லிட்டு கிளம்புறா. அங்க ஒரு பாட்டி வராங்க. அவங்களுக்கு சீசரை ரொம்ப பிடிக்கும். நாய வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு வராங்க. கிளாரா அப்ப என்னுடைய சமையல் கட்டுல சிங்க் ஒழுங்கா வேலை செய்யல, அதை சரி பண்றீங்களான்னு கேக்குறா. அதுக்கு சீசரும் ஒத்துக்கிறான். எல்லாரும் போனதும் அங்க இருக்கிற எல்லா பொருளையும் சீசர் அடிக்க வைக்கிறான். வந்த லெட்டரை எல்லாத்தையும் பிரிச்சு போடுறான். நேரா அவன் அம்மாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அவனுடைய அம்மா இப்ப உடம்பு சரியில்லாம இருக்காங்க. அம்மா கிட்ட அன்னைக்கு நடந்ததை சொல்றான். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு வேலை ரொம்ப நல்லாவே போச்சு. அது மட்டும் இல்ல, எனக்கும் கிளாராவுக்கும் எல்லாமே ரொம்ப சுமூகமா போகுது. நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். நேரா மறுபடியும் அபார்ட்மெண்ட்டுக்கு வரான். அங்க ஒரு வயசானவர் இருக்காரு. சீசரை பார்த்து இன்னைக்கும் நீ வேலைக்கு லேட்டா வந்திருக்க, எப்பதான் நீ சீக்கிரம் வருவேன்னு சொல்லி திட்டுறாரு. சீசர் அதுக்கு இனிமேல் நான் ஒழுங்கா வரேன்னு சொல்லி சமாளிக்கிறான். நாள் முழுக்க அந்த அபார்ட்மெண்ட் வாசல்லே இருக்கான். சாயங்காலம் ஆகுது. அப்ப நைட் ஷிப்டுக்கு வேற ஒருத்தங்க வராங்க. கூடவே அவங்க பையனும் வரான். அவங்க பையன் தான் அந்த அபார்ட்மெண்ட்ல சுத்தம் பண்ற வேலையை பார்ப்பான். சீசர் அந்த பையன் கிட்ட ஒழுங்கா போய் வேலையை பாருன்னு சொல்றான். அதுக்கு அவங்க பையன் கோபத்துல, என்ன பத்தி நீ பேசாத, நான் நல்லா வேலை பாக்குறேன், நீ தான் ஒரு வேலையும் செய்யாம ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கேன்னு சண்டை போடுறான். அப்ப அவன் அம்மா அவனை போய் வேலையை பாருன்னு திட்டி அனுப்புறாங்க. சீசர் ஷிப்ட் முடிஞ்சு அவன் ரூமுக்கு போறான். வெளியே போற மாதிரி குளிச்சு ரெடி ஆகுறான். ஆபீஸ் முடிஞ்சு கிளாரா இப்போ வீட்டுக்கு வரா. அவளுக்கு நிறைய லெட்டர் வந்திருக்கு. லெட்டரை படிச்சு பார்த்தா யாரோ ஒருத்தன் அவளுக்கு அசிங்கமா லெட்டர் எழுதி அனுப்பியிருக்கான். ரொம்ப நாளா அவளுக்கு அந்த லெட்டர் வந்துட்டு இருக்கு. அதை பார்த்து லெட்டரை கிழிச்சு போடுறா. எல்லா வேலையும் முடிச்சிட்டு ராத்திரி தூங்க கட்டிலுக்கு போறா. அந்த ரூம்ல இப்போ அவ மட்டும் இல்ல, அந்த கட்டில் கடியில சீசர் இருக்கான். நடு ராத்திரி ஆகுது. சீசர் மெதுவா பெட்டுக்கு நடுவுல ஒளிச்சு வச்ச கண்ணாடி எடுக்கிறான். அந்த கண்ணாடியை வச்சு கிளாரா முடிச்சிருக்கலான்னு பாக்குறான். அவ தூங்குனது தெரிஞ்சதும் பெட்டுக்குள்ள இருந்து முகமூடி எடுத்து போட்டுக்கிறான். ஒளிச்சு வச்ச ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டு மெதுவா வெளியே வரான். அந்த பாட்டில்ல உள்ள மயக்க மருந்த கர்ச்சிப்ல போட்டு கிளாரா மூக்குல வைக்கிறான். உடனே கிளாரா மயங்கி போறா. கிளாரா மயங்கினதும் சீசர் வீடு முழுக்க சுத்தி பாக்குறான். பாத்ரூமுக்கு போய் அவன் பேக திறக்கிறான். பாட்டில்ல ஒரு மருந்தை வச்சிருக்கான். அத ஊசியில தனியா எடுத்து வைக்கிறான். அந்த மருந்தை கிளாரா பயன்படுத்துற சோப்பு, கிரீம்னு எல்லாத்தையும் கலந்து வைக்கிறான். மறுபடியும் பெட்ரூமுக்கு போய் கிளாரா கூட படுத்து தூங்குறான். மறுநாள் விடியுது. இன்னைக்கு டியூஸ்டே. சீசர் காலையில எந்திக்கிறான். அவன் பையை எடுத்துக்கிட்டு அந்த ரூமை விட்டு கிளம்புறான். அப்ப அவளுடைய வாட்சை எடுத்து வச்சுக்கிறான். வீட்டுல இருந்து வெளியே போகும்போது எதிர் வீட்டுல இருக்கிற அந்த குட்டி பொண்ணு சீசரை பாக்குறா. இன்னைக்கும் அவன் வீட்டுக்கு வந்தியான்னு நக்கலா கேக்குறா. அதுக்கு சீசர் உனக்கு என்ன வேணும்னு கேக்குறான். நீ பண்றத வெளியே சொல்லாம இருக்க, நான் கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்றா. சீசரும் அதுக்கு ஒத்துக்கிறான். மறுபடியும் ரூமுக்கு போறான். குளிச்சு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வேலைக்கு கிளம்பி அபார்ட்மெண்ட் வாசல்ல வந்து உட்கார்றான். வழக்கம் போல எல்லாரும் எழுந்து பரபரப்பா ஆபீஸ்க்கும் ஸ்கூலுக்கும் கிளம்புறாங்க. கிளாரா மறுபடியும் லேட்டா எந்திக்கிறா. தூக்க கலகத்துல வேக வேகமா ஆபீஸ்க்கு கிளம்புறா. மருந்து கலந்த அந்த கிரீமை பயன்படுத்துறா. அவ போன் எடுத்து பார்த்தா அவளுக்கு நிறைய மெசேஜ் வந்திருக்கு. எல்லாமே ரொம்ப மோசமான மெசேஜஸ். எல்லா மெசேஜையும் டெலிட் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு கிளம்புறா. சீசர் அங்க இருக்கிறவங்க கிட்ட நைட்டு கிளீன் பண்ண ஒரு பையன் வந்தான், அவன் நல்லா சுத்தம் பண்ணான்னு கேக்குறான். அதுக்கு அவங்க அந்த பையன் நல்லா வேலை பாக்குறான்னு பாராட்டுறாங்க.
அப்ப கிளாரா வரா. வழக்கம் போல சீசர் குட் மார்னிங் சொல்றான். அவளும் வணக்கம் சொல்லிட்டு ஆபீஸ்க்கு கிளம்புறா. அப்ப சீசர் நீங்க பார்க்க ரொம்ப டயர்டா இருக்கீங்களேன்னு கேக்குறான். என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளா எந்திரிக்க கஷ்டமா இருக்கு, ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்றா. நேத்து என்னுடைய வாட்ச் காணாம போயிடுச்சு, கிடைச்சா எடுத்து வைங்கன்னு சொல்றா. சீசர் அதுக்கு எந்த வாட்ச்னு கேக்குறான். அதுக்கு கிளாரா அந்த வாட்ச் ஏன் அம்மா கொடுத்தது, கிடைச்சா எடுத்து வைங்கன்னு சொல்றா. சீசரும் சரி எடுத்து வைக்கிறேன், உங்க வீட்டு சிங்கையும் கிளீன் பண்றேன்னு சொல்றான். சீசரை தேடி அந்த சின்ன பொண்ணு வரா. அவனை பிளாக்மெயில் பண்ணி நிறைய பொருட்களை வாங்குறா. சீசர் வழக்கம் போல அம்மாவை பார்க்க ஹாஸ்பிடல் போறான். அவன் வந்தாலே அம்மா பயந்து போய் உட்காந்துருக்காங்க. சீசர் அம்மா கிட்ட அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்றான். கவலைப்படாதீங்கம்மா, இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் முடிஞ்சிடும். நான் இது வரைக்கும் யாரு கூடயும் இவ்வளவு டீப்பா போனதில்ல. ஆனா கிளாராவை எனக்கு ரொம்ப டீப்பா பிடிச்சிருக்கு. அவ எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பா, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல அவ முகத்துல இருந்து சிரிப்பை மொத்தமா எடுக்கிறான்னு சொல்றான். அம்மாவும் பயந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் நமக்கு புரிய வருது, அம்மா இப்படி இருக்கிறதுக்கு காரணமே சீசர் தான். அன்னைக்கு சாயங்காலம் ஆகுது, செகண்ட் ஷிப்டுக்கு ஆள் வராங்க. அப்ப சீசர் அவங்க கிட்ட உங்க பையன் நேத்து சரியா சுத்தம் பண்ணல, அதனால என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அவங்க ஏஜென்சி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா ஆளையே மாத்திடுவாங்க. நான் தான் அவங்கள சமாளிச்சு அனுப்புனேன். உன் பையனை ஒழுங்கா வேலை பார்க்க சொல்லுன்னு சொல்றான். அவங்களும் பையனை ஒழுங்கா வேலை பாருன்னு திட்டி அனுப்புறாங்க. சீசர் கிட்ட என் பையனை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றாங்க. வேலை முடிஞ்சு இப்போ சீசர் கிளாரா வீட்டுக்கு போறான். அவ வீட்டு சிங்க சரி பண்றான். அந்த சிங்க்குள்ள ஒரு துணி அடைச்சிட்டு இருக்கு, அத வச்சதே சீசர் தான். சிங்க சரி பண்ணிட்டு கிளாராவோட வாட்ச பக்கத்துல வைக்கிறான். கையில கிளவுஸ் மாட்டிக்கிட்டு அந்த வாட்ச் மேல ஆசிட ஊத்துறான். சிங்க்ல வாட்ச் விழுந்த மாதிரி செட்டப் பண்ணி வைக்கிறான். ஏன்னா கிளாராவுக்கு அந்த வாட்ச ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால, அதனால வேணும்னே அதை நாசம் பண்றான். மறுபடியும் பெட்டுக்கு அடியில ஒளிஞ்சுக்கிறான். கொஞ்ச நேரத்துல கிளாரா அவ காதலன் கிட்ட போன் பேசிக்கிட்டே வீட்டுக்கு வரா. போன்ல காதலன் கிட்ட எனக்கு அடிக்கடி ஒரு லெட்டர் வருதுல, அத பத்தி நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன், கூடிய சீக்கிரம் போலீஸ் கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்றா. இத எல்லாத்தையும் சீசர் பெட்டுக்கு அடியில கேட்டுக்கிட்டு இருக்கான். நடு ராத்திரி ஆகுது. கிளாரா தூங்குனதும் சீசர் வரான். மறுபடியும் மயக்க மருந்து கொடுக்கறான். இந்த முறை அவ ஃப்ரிட்ஜை திறந்து அதுல ஒரு அழுகுன ஆப்பிள வைக்கிறான். ராத்திரி மறுபடியும் அவ கூட படுத்து தூங்குறான். இன்னைக்கு வெனஸ்டே. கிளாரா காலையில எழுந்து வரா. கண்ணாடியில அவ முகத்தை பாக்குறா. அவ முகம் முழுக்க அலர்ஜியான மாதிரி இருக்கு. ஏன் அப்படி ஆச்சுன்னு தெரியாம இருக்கா. ஆபீஸ்க்கு போக கீழே வரா. அப்ப சீசர் அவகிட்ட உங்க முகத்துக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறான். கிளாரா அதுக்கு லேசா அரிக்கிற மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியல, டாக்டரை பாக்கணும்னு சொல்றா. மறுநாள் எழுந்து பாக்குறா. அவ முகம் இன்னும் மோசமா இருக்கு. சீசர் இதே வேலைய தொடர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறான். அவளுக்கு லெட்டர் வருதுல, அந்த லெட்டரை போறதும் சீசர் தான். தினமும் அவ வீட்டுக்கு போறான், மயக்க மருந்து கொடுக்கறான், அவ பொருட்கள்ல கெமிக்கல் கலந்து வைக்கிறான், தொடர்ந்து மெசேஜ் அனுப்புறான், வீடு முழுக்க கெட்டுப்போன பொருட்களை வைக்கிறான். லெட்டர்ல நான் உன்ன தினமும் பாக்குறேன், நீ என்ன பண்ணாலும் எனக்கு தெரியும், என்னை விட்டு எங்கேயும் போக முடியாதுன்னு மிரட்டுற மாதிரி எழுதுறான். இதனால கிளாரா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறா. இப்படியே ஒரு வாரம் போகுது. அடுத்த வாரம் தொடங்குது. இன்னைக்கு மண்டே. கிளாரா காலையில ரொம்ப வீக்கா இருந்திக்கிறா. தினமும் மயக்க மருந்து கொடுத்தா என்ன ஆகும், அதனால அவ உடம்பே ரொம்ப வீக்கா இருக்கு. சோர்ந்து வரா. மருந்து சாப்பிட்டு அவ முகமும் இப்போ சரியாயிடுச்சு. எல்லாம் பழையபடி திரும்பிடுச்சுன்னு பார்த்தா அவ வீடு முழுக்க கரப்பாம்பூச்சியா இருக்கு. அத பார்த்து கிளாரா பயந்து போறா. வீட்டுல எங்க பார்த்தாலுமே கரப்பாம்பூச்சியா தான் இருக்கு. உடனே பயந்து கீழே ஓடி வரா. சீசரை கூட்டிட்டு வீட்டுக்கு போய் கரப்பாம்பூச்சியை காமிக்கிறா. அதுக்கு சீசர் கரப்பாம்பூச்சி வர ஒரே காரணம் தான் இருக்கு, அழுகுனா முட்டை பழங்கள் நிறைய இருந்தா அதை தேடி பூச்சிகள் வரும், எந்த பிரச்சனையும் இல்ல, நான் உங்க வீட்டை சுத்தம் பண்ணி தரேன்னு சொல்றான். அதுக்கு கிளாரா ரொம்ப நன்றி, அது வரைக்கும் நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்றான். இத கேட்டு சீசர் ஷாக் ஆகுறான். நீங்க வெளியே போக வேணாம், இங்கேயே இருங்கன்னு சொல்றான். ஆனா கிளாரா அம்மா வீட்டுக்கு கிளம்புறா. அப்ப பக்கத்து வீட்டுல அந்த சின்ன பொண்ணு என்ன ஆச்சுன்னு கேக்குறா. அதுக்கு கிளாரா நடந்ததை சொல்றா. அப்ப அந்த பொண்ணு சீசரை பார்த்து நக்கலா சிரிக்கிறா. சீசர் கிளாரா கிட்ட உங்களுக்கு யாரோ லெட்டர் மெசேஜ் எல்லாம் அனுப்பி தொந்தரவு பண்ணானு, இப்ப என்னாச்சுன்னு கேக்குறான். அதுக்கு கிளாரா நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன், அவங்களும் தேடிட்டு இருக்காங்க, எனக்கு மெசேஜ் பண்றவன் ப்ரீபெய்ட் போனை யூஸ் பண்றான், அதனால ட்ராக் பண்ண கொஞ்சம் டைம் ஆகுது, அவன் அனுப்பின மெசேஜை வச்சு அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த ஆள் வேற எங்கேயும் இல்ல, இதே பில்டிங்ல தான் இருக்கான்னு சொல்றா. அதை கேட்டு சீசர் ஷாக் ஆகுறான். இன்னும் கொஞ்ச நாள்ல போலீஸ் அவனை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்றா. வழக்கம் போல சீசர் அம்மாவை பார்க்க போறான். அவங்க கிட்ட நான் கிளாராவை குறைச்சி இட போட்டுட்டேன், நான் நினைச்சதை விட விஷயம் ரொம்ப காம்ப்ளிகேட்டா போகுது, சீக்கிரமா என் வேலையை முடிக்கிறேன்னு சொல்றான். கிளாரா வீட்டுக்கு போய் அவ வீடு முழுக்க சுத்தம் பண்றான். அப்ப அவனை தேடி அந்த வயசானவர் வராரு. சீசரை பார்த்து இப்பதான் நான் உன் பழைய ரெக்கார்டை எடுத்து பார்த்தேன், நீ இது வரைக்கும் எந்த அபார்ட்மெண்ட்லயும் ரொம்ப நாள் வேலை செய்யல, ஒரு மாசத்துக்குள்ளேயே உன்னை அனுப்பிட்டாங்க, இங்க இருந்து கூடிய சீக்கிரம் உன்னை அனுப்புறேன்னு சொல்றாரு. அன்னைக்கு போலீஸ் திடீர்னு அபார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. அங்க எல்லா இடத்தையும் சோதனை பண்ணி பாக்குறாங்க. ஏன்னா அங்க இருந்து கிளாராவுக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. அந்த ஐபி அட்ரஸை ட்ராக் பண்ணி இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. நைட்டு இங்க யாரு வந்ததுன்னு சீசர் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அவன் ராத்திரி கிளீன் பண்ண ஒரு பையன் வருவான், அவன் கிட்டயும் எல்லா சாமியும் இருக்கும், அவன் தான் இங்க வந்திருக்கணும்னு சொல்றான்.
அந்த பையனுடைய கபோர்டை திறந்து பாக்குறாங்க. அதுல நிறைய லெட்டர்ஸ் இருக்கு. அதனால அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. சீசர் தான் வேணும்னே மெயில் அனுப்பி அங்க லெட்டர் வச்சிருக்கான். போலீஸ் கிட்ட அந்த பையனை மாட்டவும் வச்சுட்டான். கிளாராவுக்கு போன் பண்ணி நான் உங்க வீட்டை சுத்தம் பண்ணிட்டேன், திரும்ப வீட்டுக்கு வாங்கன்னு சொல்றான். அன்னைக்கு ராத்திரி பேக்ல கயிறு, கத்தி, ரம்போன்னு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறான். அவன் எதுக்கு எடுக்கிறான் தெரியுமா? கிளாராவை கொல்றதுக்கு. கிளாரா வீட்டுக்கு போய் அவளை கொல்ல ரிஹர்சல் பாக்குறான். அவ வரதுக்காக பெட்டுக்கு அடியில காத்துக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு ராத்திரி கிளாரா வரா. ஆனா அவ தனியா இல்ல, கூடவே அவ காதலனும் வந்திருக்கான். ரெண்டு பேரும் பெட்ல படுக்கிறாங்க. அப்ப ஒளிச்சு வச்சிருந்த மயக்க மருந்து சீசர் மேல விழுந்துருது. உடனே சீசர் மயக்க மருந்து துடைக்கிறான். ஆனாலும் அவனுக்கு மயக்கம் வர ஆரம்பிச்சிருது. என்ன பண்ணன்னு பயந்து உடனே அங்க இருந்து தப்பிக்க கிளம்புறான். கிளாராவும் அவ காதலன் மார்க்கும் முழிச்சுதான் இருக்காங்க. ஆனா சத்தம் போடாம மெதுவா தவழ்ந்து வரான். வேகமா கதவை திறக்க பாக்குறான். ஆனா சாவி அவன்கிட்ட இல்ல, அந்த பேக்ல இருக்கு. வெளியே போக முடியாம வீட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டான். மறுநாள் விடியுது. சீசர் பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சிருக்கான். ஷவர்ல தண்ணி வந்து சீசர் முடிச்சு பாக்குறான். பார்த்தா கிளாரா அங்க பழுத்தி வச்சிட்டு இருக்கா. அப்ப மார்க் கிளாராவை உடனே கூப்பிடுறான். கட்டிலுக்கு அடியில இருந்த பைய கவனிக்கிறான். இந்த பை யாருது, இங்க எப்படி வந்துச்சுன்னு கேக்குறான். ஆனா கிளாராவுக்கு தெரியல. ரெண்டு பேரும் அந்த பைய திறந்து பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அதுல மார்க் ஒரு டைரி எடுக்கிறான். அந்த டைரியில தான் சீசர் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கான். அவங்களுக்கு தெரியாம ரகசியமா ஹால்ல மறைஞ்சு நிக்கிறான். அந்த டைரியை மட்டும் அவங்க படிச்சாங்கன்னா சீசர் மொத்தமா மாட்டிப்பான். அப்ப ரெண்டு பேரும் பாத்ரூம்குள்ள போறாங்க. அப்ப சீசர் டக்குன்னு பெட்ரூமுக்கு ஓடுறான். வேகமா அந்த டைரி எடுத்துக்கிட்டு வரான். ஆனா திரும்ப போகும்போது மார்க் சீசரை பாத்துறான். சீசரை பார்த்து யாரது வீட்டுக்குள்ளன்னு துரத்திட்டே ஓடிடுறான். தப்பிச்சு போறதுக்கு முன்னாடி சீசரை பிடிக்கிறான். அவனை பார்த்து நீ யாரு, இங்க எப்படி வந்த, எதுக்காக பெட்ரூம்குள்ள போறான்னு அடிக்க வரான். அப்ப சீசர் நான் இந்த வீட்டை சுத்தம் பண்ண வந்தேன், அப்ப என் பேக்கை இங்கே மறந்து வச்சுட்டு போயிட்டேன், அதுல அபார்ட்மெண்ட் சாவியும் இருக்கு, அதை எடுக்க தான் நான் வந்தேன்னு சொல்றான். அதுக்கு மார்க் அதுக்கு ஏன் நீ ரகசியமா வந்தேன்னு திட்டுறான். அதுக்கு சீசர் அந்த சாவியை நான் தொலைச்சிட்டேன்னு தெரிஞ்சா என் வேலையே போயிடும், அதனால தான் ரகசியமா எனக்கு வந்தேன், இந்த விஷயத்த நீங்க வெளியே சொன்னீங்கன்னா என் வேலையே போயிடும், தயவு செஞ்சு சாவியை தொலைச்சதை வெளியே சொல்லாதீங்கன்னு சொல்றான். அப்ப கிளாரா மார்க்க சமாதானப்படுத்தி சீசரோட பேக்கை திரும்ப கொடுக்குறா. சமாளிச்சு அங்கிருந்து சீசர் கிளம்புறான். ஆனா மார்க்குக்கு அவன் மேல ஒரு சந்தேகம் வருது. கீழே அவன் ரூமுக்கு போறான். பார்த்தா அங்க அந்த வயசானவர் இருக்காரு, கூடவே அவனுடைய ஓனரும் இருக்காரு. இன்னைக்கு நீ லேட்டா தான் வந்திருக்க, நான் உன்னை வேலையை விட்டு தூக்குறேன்னு சொல்றாரு. இன்னும் 15 நாள்ல இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்றாங்க. கிளாராவும் கிளம்பி வெளியே போறா. அப்ப சீசர் கிட்ட நாங்க ரெண்டு பேரும் வெளியே போறோம், திரும்ப வர 5 நாள் ஆகும், வீட்டை பாத்துக்கோங்கன்னு சொல்றா. இத கேட்டு சீசர் செம கடுப்பாகிறான். இன்னும் 15 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள கிளாராவை ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சான். ஆனா இப்ப அவ ஊருக்கு போயிட்டா, அதனால வெறி பிடிச்ச மாதிரி இருக்கான். அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா அன்னைக்கு ராத்திரியே கிளாரா திரும்பி வரதா பாக்குறான். கிளாராவும் மார்க்கும் சண்டை போட்டுட்டே வராங்க. எப்படி இப்படி ஆச்சுன்னு தெரியல, டாக்டர் சொல்றது நம்புற மாதிரி இல்லன்னு மார்க் சொல்றான். அதுக்கு கிளாரா நீ என்ன சந்தேகப்படுறியான்னு சண்டை போடுறா. அவங்க ஏன் சண்டை போடுறாங்க தெரியுமா? கிளாரா இப்ப குழந்தை உண்டாயிருக்கா. மார்க் கிளாரா கிட்ட நான் 6 மாசம் கழிச்சு இப்பதான் உன்னை பார்க்க வந்திருக்கேன், ஆனா இப்ப நீ 4 வாரம் குழந்தை உண்டாயிருக்க, இது எப்படி சாத்தியம்னு கேக்குறான். அதுக்கு கிளாரா இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்கல்ல, நீ ஏன் நம்ப மாட்டேங்கிறன்னு கேக்குறா. அவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர சண்டை வருது. இதை எல்லாத்தையும் சீசர் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவங்க தூங்குனதும் சீசர் வெளியே வரான். ரெண்டு பேருக்கும் மயக்க மருந்து கொடுக்கறான். சீசர் கிளாராவை பார்த்து நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நமக்கு குழந்தை பிறக்க போகுது, நாம இப்ப அடுத்த கட்டத்துக்கு போக போறோம்னு சொல்றான். மார்க்க தள்ளி விட்டுட்டு இவன் நடுவில் போய் படுத்துக்கிறான். மறுநாள் சீசர் வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்ப மார்க் சீசரை தேடி வரான். கிளாராவோட ரூம்ல இன்னும் பூச்சி நிறைய இருக்கு, வந்து கிளீன் பண்ணுங்கன்னு சொல்றான். அதனால சீசரும் கிளம்பி போறான். சுத்தம் பண்ண கிளவுஸ மாட்டிக்கிட்டு கிளாரா ரூமுக்கு போறான். பார்த்தா பெட்டுக்கு மேல அவன் ஒளிச்சு வச்சிருந்த மயக்க மருந்து இருக்கு. அதை பார்த்து ஷாக் ஆகுறான். மார்க் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டான். சீசரை சரமாரி அடிக்கிறான். இதை எல்லாத்தையும் நீ தானே ஒளிச்சு வச்ச, எத்தனை நாளா இங்க வந்துட்டு இருக்க, கிளாராவை நீ என்ன பண்ணன்னு கேக்குறான். அதுக்கு சீசர் எனக்கும் கிளாராவுக்கும் தொடர்பு இருக்கு, அவ தான் வர சொன்னான்னு சொல்றான். அதுக்கு மார்க் அவனை அடிச்சு கிளாராவுக்கு இதை பத்தி ஒண்ணும் தெரியாது, நீ தான் அவளை ஏதோ பண்ணிருக்க, எவ்வளவு நாளா இங்க வரன்னு கேக்குறான். அதுக்கு சீசர் 5 வாரமா வரேன்னு சொல்றான். இதை கேட்டு கடுப்பாகி மார்க் அவனை சரமாரி அடிக்கிறான். அப்ப சீசர் கண்ணாடி எடுத்து மார்க்கோட கழுத்துல குத்திடுறான். மார்க் சரிஞ்சு விழுறான். உடனே அவனை தரன்னு இழுத்துக்கிட்டு பாத்ரூம் டப்ல போட்டு தண்ணியை திறந்து விடுறான். மார்க் அந்த டப்புக்குள்ளேயே ரத்த வெள்ளத்துல இறந்து போறான். உடனே சீசர் அங்க இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி வேலை பார்க்க போயிடுறான்.
எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறான். அப்ப போலீஸ் அங்க வராங்க. சீசரை கூப்பிடுறாங்க. அதுக்கு அவன் என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்றான். ஆனா போலீஸ் அவனை விசாரிக்க மேல கூட்டிட்டு போறாங்க. சீசர் வரும்போது அந்த குட்டி பூனை அவனை பார்த்து நக்கலா சிரிக்கிறா. பயந்துகிட்டே சீசர் போறான். அங்க கிளாரா கதறி அழுதுட்டு இருக்கா. மார்க்கோடைய உடம்ப போலீஸ் காமிக்கிறாங்க. அதுக்கு சீசர் எப்படி இவர் இறந்தாருன்னு ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறான். சாதாரணமா விசாரிச்சுட்டு சீசரை அனுப்புறாங்க. சீசர் கிளம்புறதுக்காக திரும்ப ரூமுக்கு வரான். அங்க ஒரு பேப்பர்ல நான் உன்னை பார்த்தேன்னு எழுதியிருக்கு. அதை எழுதி வச்சது எதிர் வீட்டு குட்டி பொண்ணு. நடு ராத்திரி ஆகுது. அப்ப அந்த குட்டி பொண்ணு எழுந்து வரா. நேரா கதவு கிட்ட வந்து சீசர் வரானான்னு பாத்துட்டு இருக்கா. ஆனா சீசர் அவ பின்னாடியே நிக்கிறான். அத பார்த்து அந்த குட்டி பொண்ணு மிரண்டு போறா. அம்மா அப்பான்னு கத்திக்கிட்டே போறா. ஆனா அவங்க யாரும் எந்திக்கல. சீசர் அவளை பார்த்து உன்னுடைய அம்மா அப்பா தம்பி எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, யாரும் எந்திக்க மாட்டாங்கன்னு சொல்றான். அந்த பொண்ணு பயந்துகிட்டே என்ன பண்ண போறேன்னு கேக்குறா. அப்ப சீசர் அவளை இழுத்துக்கிட்டு ஜன்னலுக்கு வெளியே அவளை தூக்கி பிடிக்கிறான். அந்த பொண்ணை பார்த்து மார்க்கை கொண்டது நான் தான். மார்க் மட்டும் இல்ல, நீ நினைச்சு பார்க்க முடியாத பல விஷயத்த நான் பண்ணிருக்கேன். அதை எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கணும். நான் இங்க வந்தது எதுக்கு தெரியுமா? நான் யாரு, என்னால என்ன பண்ண முடியும்னு உனக்கு தெரியணும். நீ எங்க படிக்கிற, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரு, உன்னுடைய பாட்டி எங்க இருக்காங்க, உன் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்னு எல்லாமே எனக்கு தெரியும். இன்னொரு முறை நீ என்கிட்ட விளையாடுனா உன் குடும்பத்தையே கொண்டுடுவேன்னு மிரட்டுறான். அந்த பொண்ணு இப்போ பயத்துல மிரண்டு போயிருக்கா. விழுந்தது அந்த பொண்ணு இல்ல, பூ தொட்டிய வேணும்னே கார் மேல போட்டிருக்கான். மறுநாள் கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறான். ஆனா அப்ப போலீஸ் மறுபடியும் வராங்க. சீசரை தனியா கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. வீட்டை சோதனை பண்ணும் போது உன்னுடைய கைரேகை வீடு முழுக்க கிடைச்சிருக்கு. அங்க நீ என்ன பண்ணன்னு கேக்குறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் அந்த வீட்டை நான் சுத்தம் பண்ணேன், அதனாலதான் கைரேகை இருக்குன்னு சொல்றான். உன்கிட்ட மார்க் சண்டை போட்டாரேன்னு கேக்குறான். அதுக்கு சீசர் அந்த தப்பு என் மேலதான், சாவியை நான் தொலைச்சிட்டேன், இத பத்தி கிளாரா கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்கன்னு சொல்றான். அப்ப போலீஸ் உனக்கு மார்க்க பத்தி தெரியுமான்னு கேக்குறாங்க. சீசர் அதுக்கு நான் மார்க் கிட்ட பேசினதில்ல, ஆனா கொஞ்ச நாளா மார்க்குக்கும் கிளாராவுக்கும் சண்டை. மார்க் கிளாராவை ரொம்ப சந்தேகப்பட்டாரு, அதனால அவர் சூசைட் பண்ணி இறந்திருக்கணும். இந்த விஷயத்த அவங்க வீட்டுக்கு எதிர் வீட்டுல இருக்கிற அந்த சின்ன பொண்ணு தான் சொன்னான். வேணும்னா அவகிட்ட விசாரிச்சு பாருங்கன்னு சொல்லி சமாளிக்கிறான். கிளாரா இப்போ அந்த வீடை காலி பண்ணி போறா. அப்ப சீசர் கிளாரா கிட்ட என்னால உங்க வருத்தத்தை புரிஞ்சுக்க முடியுது, உங்க இழப்பை யாராலையும் ஈடு கொடுக்க முடியாது, உங்களுக்கு என்ன உதவினாலும் என்கிட்ட கேளுங்கன்னு சொல்றான். கிளாரா அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்பி போறா. அப்ப பூந்தொட்டி விழுந்து உடஞ்சு போன கார் பின்னாடி இருக்கு. அது யாருது தெரியுமா? எப்பயும் திட்டுவார்ல அந்த வயசான ஆளுது. சீசர் கிளாராவை பார்த்து இப்ப நீ இங்க இருந்து போலாம், ஆனா முழுசா நீ என்னை விட்டு போக மாட்ட, இது இன்னும் முடியலன்னு சொல்றான். கொஞ்ச நாட்கள் கடந்து போகுது. சீசர் அவன் டைரிய வச்சு ஒரு லெட்டர் எழுதுறான். கிளாரா இப்போ வேற ஊர்ல இருக்கா. அவ குழந்தையோட வாழ்ந்து வரா. அப்ப அவளுக்கு ஒரு லெட்டர் வருது. அதுல டைரியும் இருக்கு. லெட்டர்ல ஹலோ கிளாரா, இந்த லெட்டரை நான் உனக்கு முன்னாடியே அனுப்பணும்னு நினைச்சேன், ஆனா இப்பதான் அதுக்கு நேரம் வந்திருக்கு. நான் உன்னை விட்டு எங்கேயும் போகல, எப்பயும் உன்னை பின் தொடர்ந்துட்டே தான் இருப்பேன். நான் யாருன்னு உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா நம்ம உறவு நீ நினைக்கிறத விட ரொம்ப நெருக்கம். நம்மளுடைய உறவு அடையாளமா உன் குழந்தை இருக்கு. என் ஞாபகார்த்தமா அந்த குழந்தைய நீ வச்சுக்க. உன்னை தேடி கண்டிப்பா ஒரு நாள் வருவேன்னு போட்டிருக்கு. இத கேட்டு கிளாரா ஷாக் ஆகுறா. இவ்வளவு நாளா அந்த குழந்தை அவ காதலனுக்கு பிறந்ததுன்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா இப்ப அவளுக்கு அந்த குழந்தை யாரோடையதுன்னே தெரியல. இனிமேல் வாழ்நாள் முழுக்க அந்த குழந்தைய ஒரு குற்ற உணர்ச்சியோட தான் வளர்ப்பா. தினமும் நரகத்தை பாப்பா. சீசர் இப்ப வேற இடத்துல இருக்கான். புது இடம், புது வேலை. இன்னைக்கு மண்டே. அவன் வேலைய மறுபடியும் தொடங்குறான். இதோட இந்த படம் முடிவுக்கு வருது. என்ன மக்களே, இந்த படம் எப்படி இருந்துச்சு? இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க போற ஒரு லைக் தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேர எங்களுக்கு உதவியா இருக்கும். அதனால மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம உங்க கருத்தை சொல்லுங்க. முந்தைய வீடியோக்கள்ல கருத்துக்களை சொன்னவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. உங்க கருத்துக்கள் தான் எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நம்ம சேனல்ல பொதுவா மத்த சேனல் மாதிரி படத்தை சாதாரணமா சொல்ல மாட்டோம். ஒரு சின்ன படத்தை பார்த்த எஃபெக்ட நம்ம மக்களுக்கு கொடுக்கணும்னா வீடியோஸை பார்த்து எடிட் பண்ணி போடுவேன். அந்த உழைப்பை பாராட்டி உங்க கருத்துக்களை சொன்னதுக்கு மிகப்பெரிய நன்றி. வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. இந்த மாதிரி தரமான படங்களை பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரும் கேள்விப்படாத நல்ல படங்கள் இருந்தா அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வாரம் இன்னொரு தரமான படத்துல பார்ப்போம். நன்றி.